அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். ஒரு மனிதன் தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு வந்தான். அவனுடைய மகனுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அசுத்த ஆவி பிடித்திருந்தது. அந்த அசுத்த ஆவி சில நேரத்தில் அந்த மகனை தண்ணீரில் தள்ளியது, தீயிலே தள்ளியது. வெகுவாய் அவன் பாடுபட்டான். அந்த நேரத்தில் தான் இயேசுவிடத்தில் வந்தால் சுகம் கிடைக்கும் என்று நம்பி அந்த மனிதன் தன் மகனை அழைத்து கொண்டு வந்தான். ஆண்டவர் கேட்டார், இது எத்தனை காலம் இவனுக்கு இருக்கிறது? இவன் சிறு வயது முதற்கொண்டே இப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறான் ஆண்டவரே என்று சொல்லிவிட்டு அந்த மனிதன் கேட்கிறான், உம்மால் ஏதாவது செய்யக்கூடுமானால் செய்யும் கர்த்தாவே. உடனே ஆண்டவர் சொன்ன அற்புதமான வார்த்தையை தான் வாசி கேட்டோம். அருமையான ஒரு டீச்சிங் ஆண்டவர் கொடுக்கிறார். நான் சுகம் கொடுப்பேன், அந்த வல்லமைக்கு எனக்கு இருக்கிறது, ஆனால் நீ விசுவாசிக்க கூடுமானால் அது ஆகும் என்று விசுவாசத்தை குறித்த ஒரு பாடத்தை ஆண்டவர் அந்த மனிதனுக்கு மட்டுமல்ல நமக்கும் இங்கே கற்றுக் கொடுக்கிறார். உடனே இந்த மனிதன் தன்னுடைய அவிசுவாசத்தை மறைக்காம அவன் ஒத்துக்கொள்ளுகிறான். உண்மைத்தான் ஆண்டவரே, எனக்குள்ள அந்த அவிசுவாசம் இருக்கிறது, ஆகவே அந்த அவிசுவாசம் நீங்கும்படியாக எனக்காக ஆண்டவரை உதவி செய்யும் என்று சொல்லி ஒரு ஆனஸ்ட் கன்ஃபெஷன். அதிகமாய் நமது பலகீனத்தை ஒத்துக்கொள்றது ரொம்ப கஷ்டம். நமது அவிசுவாசத்தை, நமது பலகீனத்தை ஒத்துக்கிட மாட்டோம். தோல்விக்கு நஷ்டத்துக்கு பல காரணங்களை சொல்லுவோம், அடுத்தவரை சொல்லலாம். ஆனால் நமது பலகீனத்தை, நமது அவநம்பிக்கையை, அவிசுவாசத்தை ஒரு நாள் ஒத்துக்கிறது இல்லை அநேக நேரங்கள்ல. ஆனால் இந்த மனிதனை பாருங்கள், தன் பலகீனத்தை ஒத்துக்கொள்வதில் நேர்மையா இருந்தான். ஆகவே தான் சொன்னேன் ஹானஸ்ட் கன்ஃபெஷன் என்று சொன்னேன். ஆண்டவர் நமக்கு அற்புதத்தை செய்வதற்கு, நமது விசுவாசம் வளர்வதற்கு இந்த நேர்மையான ஒரு அறிக்கை நமக்கு தேவை. அநேக காரியங்கள் நடக்காமல் இருந்திருக்கலாம். இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். நமது பலகீனங்கள், அவிசுவாசங்கள் எதுவா இருக்கட்டும், தோல்வி, நஷ்டங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு ஆனஸ்ட் கன்ஃபெஷனை நீங்க இன்றைக்கு செய்யும் பொழுது உங்கள் விசுவாசம் வர்ச்சிக்கப்படும். நிச்சயமா ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.